அதே போல இளையராஜா வந்து அவருடைய சாங்குக்கெல்லாம் வந்து ராயல்டி கேட்டு அவர் தான் ராஜா அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஸோ இது எதை குறிக்குது? தன் உரிமைக்காக போராடுறது எப்போயுமே தப்பாக இருக்காது, நம்பர் 1. ரெண்டாவது வந்து காலம் தாழ்த்தி இப்போ ஒரு விவாதத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒப்பீனியன் சொல்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லை. என்னென்னா பாட்டுக்கு இசையாக இசைக்கு பாட்டாங்கிறத விட முதல்ல படத்துக்கு பாட்டு தேவைப்படுது. அதை நோக்கி நான் நடந்துகிட்டு இருக்கிறேன். இந்த விவாதத்துக்குள்ளே நான் வர விரும்பலை. அப்படி இல்லை, அப்படி கிடையாது. அவருடைய உரிமை அவர் கேட்குறாரு, நியாயமான அதே மாதிரி எழுதி அவங்க வீட்டில் இருந்து வேற யாராவது வேற இசையமைப்பாளர் இந்த மாதிரி கேள்வி கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பாடல் மட்டும் தான் எழுதுனீங்க, இசை எந்த நான் போட்டதுனால தான் உங்க பாட்டு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் நீதிமன்றங்களில் நீதி உயிரோடு இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்களுக்கான நீதி கண்டிப்பாக கிடைக்கும். ஒருத்தர் உரிமையை அவர் வந்து நிலைநாட்டுவதற்கு போராடுறது அது அவருடைய உரிமை. இல்லை இது சரியா தப்பாங்கிறத நாளைக்கு நீதி தான் சொல்லணும். அதில் போயிட்டு நான் ஜட்ஜ்மெண்ட்டாக இருக்கும் ஜட்ஜாக சொல்லியிருக்குது என்னன்னா, ஒரு கம்போசராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவங்க வந்து பணம் வாங்கி கொண்டு தான் அந்த வேலையை பார்க்குறாங்க. அப்படிங்கிற ப்ரொடியூசருக்கு தான் அது சொந்தமாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து தனி மனிதர்கள் வந்து தன்னோட உரிமையாக கொண்டாடுறது வந்து எந்த விதத்தில் நியாயம் ஒரு கொஸ்டின் இருக்குது. ஏன்னா எல்லாருமே காசு வாங்கிக்கிட்டு அந்த வேலையை பார்க்கல, அப்போ அது ப்ரொடியூசருக்கு தானே சொந்தம் அப்படிங்கிறது கொஸ்டினையும் உச்சநீதிமன்றம் இல்லை. ஏற்கனவே வந்து ஐபிஆர்எஸ்னு ஒரு ரைட்ஸ் நிறுவனம் ஒன்று இருக்குது. உலக அளவில் வந்து இசையை எப்படி பயன்படுத்துகிறாங்க, அது யார் யாருக்கு போய்ட்டு அந்த உரிமை வரணும்னு ஒரு பெரிய ஒரு கட்டமைப்பு இருக்குது. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து ராஜா சார் வந்து அந்த உரிமையை கோர்றாரு. அதில் உள்ள நியாயம் அல்லது அதில் உள்ள விவாதங்களை விவாதித்து தான் முடிவெடுக்கிறது சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்ல நியாயமானது. ஏன்னா பணத்தை போடுறது வந்து தயாரிப்பாளர் தான். ஆனாலும் இங்கே ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி வச்சுருக்கிறாங்க. ஏற்கனவே ஒரு பாடல் மீண்டும் மீண்டும் ஒழிக்கப்படும் பொழுது அது யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும், ஓன் கிரியேட்டர்ஸ் யார் அப்படின்ட்டு அந்த பைலாவிலே இருக்குது. அந்த புரோட்டோக்கால் இருக்கிறதுனால வேண்டி அதையோடைய அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து அவங்க கேஸ் போடுறாங்க. அது இன்னும் ஒரு தீர்வுக்கு வரலை. வரும்போதும் அதை பற்றி சொல்ல முடியும். ஏன்னா ஒரு வழக்கோ ஒரு விவாதமோ நீதிமன்றத்தில் இருக்கும்போது அதை பற்றியான தீர்வுகளை தனி மனிதராகிய நாம் வந்து முடிவு பண்ணுவது தவறாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். இப்போ வந்து ரஜினி சார் வந்து ஒரு படம் பண்ணியிருக்காங்க சரிங்களா, கூலி. அதுல வந்து ஒரு சாங் வந்து அவரே வாய்ஸ் வர பாடுவார் சரிங்களா, அதுக்கே வந்து காப்பிரைட் போட்டிருக்காரு. அவ்வளவு பெரிய ஆர்டிஸ்டுக்கே இவ்வளவு இந்த பிரச்சனைனா சின்ன சின்ன ஆர்டிஸ்ட் இப்போ உங்களை மாதிரி ஆளுங்க, சாரி உங்களை மாதிரி இல்ல, உங்களை மாதிரி முன்னெடுத்து வர ஆளுங்களுக்கு எல்லாம் எவ்வளவு பிரச்சனை கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து இளையராஜா மட்டும்தான் இந்த ஃபீல்டுல காப்பிரைட் கேட்பிருக்காரு, மத்த எந்த ஒரு இசையமைப்பாளரும் கேட்கல. அது நீங்க வந்து ஒரு எழுத்தாளரா ஒரு ஆக்டரா உங்களோட பதில் என்ன? கண்டிப்பாக என்னுடைய உரிமையை நான் பறிபோகும்போது நான் குரல் கொடுப்பேன். ஆனால் அதை எடுத்துகிட்டு போய் நீதிமன்றம் வரைக்கும் போராடுறதுக்கான வலு உள்ளவர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. வாய்ப்பு வரணும்னு சொல்லி காத்திருக்கிறவங்க எங்களை மாதிரி ஆட்கள் அமைதியாக இருக்காங்க. அவ்வளோதானே தவிர அவங்களுடைய உரிமை வந்து நிச்சயமாக எல்லா இடத்துலையும் அது யாருக்காக இருந்தாலும் சரி, அது இப்போ தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது பாடலாசிரியராக இருக்கட்டும் இது இசையமைப்பாளராக இருக்கட்டும், அவங்களுக்கான உரிமைக்காக போராடுறாங்க. அதில் எவ்வளோ நியாயம் இருக்குங்கிறத நீதிமன்றத்தில் விவாதத்தில் இருக்கும்போது நம்ம அதை பற்றி சொல்கிறது வந்து முறையாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க. தப்பு செய்யறதுல பெரியவங்க பெரியவங்கள யாரும் தப்பு செஞ்சாலும் தப்பு தான். தப்புன்னு அவர் கேட்கிறாரு, கொடுங்கன்னு கேட்கிறாரு, அவ்வளவுதான். அதை தப்பா சரியாங்கிறத நீதிமன்றம் சொல்ல போகுது. நீங்க பெரியாளா இருக்கிறாரு அவரை கேள்வி கேட்க கூடாதுங்கிறதோ அல்லது கேள்வி கேட்கிறாருங்கிறதே தப்பா இருக்கே. யாரா இருந்தாலும் என்ன கூட இல்ல, நான் ஒரு நிறுவனத்தை தான் அவர் கேட்கிறாரு. ஏன்னா என்னுடைய பாடல்களை இந்த நிறுவனம் உபயோகப்படுத்துது, என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமே, ஒரு அனுமதி கேட்கலாமே. ஏன்னா இப்போ ஒன்றே ஒன்றுங்க, உங்கள் வீட்டுக்கு நான் வரது முன்னாடி உங்கள் முகவரி கேட்குறேன்னா இல்லையா? உங்கள்கிட்ட ஒரு அனுமதி கேட்டு தானே உங்கள் உள்ளுக்குள்ளே வரேன். சொல்லாமல் நைட்டு வந்து கதவு துண்ணா ஏங்க என்கிட்ட கேட்டு வர மாட்டீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்பீங்க இல்லையா? அவ்வளவு தான் எங்கள் பிரச்சனையே. என் பாட்டை நீங்கள் உபயோகப்படுத்துறீங்க, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாமேன்னு கேட்குறாரு. அது எந்த அளவுக்கு எதை அடிப்படையில் வச்சு கேட்குறாருன்னா அவர் தொடுத்த வழக்கிலையும் கொடுத்த அறிக்கையிலையும் அல்லது அவர் போட்ட கேஸை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். வெளியில் இருந்துக்கிட்டு ஒரு நதிக்கரையில் உட்காந்துட்டு நதிக்குள்ளே என்ன இருக்குன்னு நம்ம கணக்கு போடவே முடியாது. அது போடுறதும் தப்பு. நம்ம எது சரிங்க இல்லை, நீங்கள் மறுபடியும் அந்த கட்சிக்கு வரீங்க. முதல்ல இது காலம் தாழ்த்தி போன ஒரு வழக்கு சரிங்களா. இது ஏற்கனவே கடந்த 40 வருஷமாக 20 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் பெருசா நீ பெருசான்னு பேசிக்கிட்டு இது அவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுக்கணும். எங்கே இந்த காழ்ப்புணர்வு தொடங்குச்சு நமக்கு தெரியாது. வேடிக்கை பார்க்குற மனிதர்களாக இருக்கும். தொடக்கத்திலே நான் இல்லை சார், இல்லை தொடக்கத்திலே நான் யாரு வேணாலும் என்ன சொல்றேன், உருவாக்கவே முடியாது. பாடல் எழுதுனா மட்டும் தான் உருவாக்க முடியும். ஒரே ஒரு விஷயம், எழுத்து எவ்வளவு ஒரு கவிஞனுக்கு முக்கியமோ அதே போல இசை ஒரு இசையமைப்பாளனுக்கு முக்கியம். நல்லா புரிஞ்சுங்க. அப்படி கிடையாது, நீங்களா பேர் வைக்கிறீங்க.
இப்போ கூட சொன்னேன், பாட்டுக்கு இசையா இசைக்கு பாட்டாங்கும் போது நான் படத்துக்கு பாட்டுன்னு போகிறவன் என்னை விட்டுருங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் ஏன் என்னை ஒரு பக்கம் சாய்க்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல முழுவதும் என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்க்க முயற்சிப்பதற்கு தவறா சொல்லவே இல்லை நண்பரே. என்னை ஒரு பக்கத்து ஆளாக பார்ப்பதற்கு முயற்சிப்பதே முதல் குற்றம், சரியா? அதை எப்போதும் செய்யாதீங்க. நடுநிலைமையாளர்கள் என்பது ஒரு தராசுக்கு 2 தட்டு இருக்குது. அந்த 2 தட்டையும் காலியாக வச்சுட்டு சரியாக இருக்கான்னு பார்த்ததுக்கப்புறம் எடையை போடுங்க. எதில் வந்து எடைக்கல் வைக்கலாம், எதில் பொருளை வைக்கலான்னு. நாம் நோக்கமே இவருக்கு பேசுவார், இவருக்கு பேசுவார். முதல்ல இந்த மனப்பான்மையிலிருந்து ஒரு தட்டை கேள்வி கேட்கறதே நிறுத்திக்கணும். அதுதான் நல்லது. ஒரு ப்ரொடியூசரோ ஒரு டைரக்டரோ இல்ல ஒரு கம்போசரா இருந்தாலும் எல்லாருக்கும் எவ்வளவு பெர்சன்டேஜ்ல அது பிரிச்சு போகணும்ன்றது அந்த கார்ப்பரேட்ஸ் யூஸ் பண்ணாலே அது ஏன் தமிழ் சினிமால இருக்கு சார். பாடல்கள் பொறுத்த வரைக்கும் இருக்கு சார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாட்டு ஒழிக்கப்படும் பொழுது அதுலேருந்து வர வந்து அந்த ரைட்ஸ் காப்பிரைட்ஸ் வந்து தயாரிப்பாளருக்கு எவ்வளவு, இசையமைப்பாளருக்கு எவ்வளவு, பாடகர்களுக்கு எவ்வளவு, பாடலாசிரியர்களுக்கு எவ்வளவுன்னு சொல்லிட்டு ஒரு நாம்ஸ் போட்டிருக்கோம். அதுபடி இப்போ எல்லாத்துக்குமே ரைட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அதை மீறி சம்பந்தம் இல்லாமல் இன்னும் ஒரு வியாபாரத்துக்கு, இப்போ இளையராஜா சார் பாட்டை வந்து ஒரு வியாபார நோக்கமாக தான் நீங்கள் எடுத்து பயன்படுத்துகிறீங்கும் போது எல்லாரும் சும்மா அந்த படத்தில் அந்த காட்சியில் எடுத்து வைக்கிற பொருளுக்கு கூட காசு கொடுக்குறீங்களே, அப்போ என்னோட கற்பனையும் வந்துட்டு போகுது. என்கிட்ட குறைந்தபட்சம் அனுமதியாவது கேட்கலாமேன்னு கேட்கறது வந்து எனக்கு தப்பாக தோணலை. ஆமாம், இல்லை ஒன்றே ஒன்று தாங்க. இன்றைக்கி அவர் நிறைய பாடல்கள் அவரது பதிவாகிட்டு இது போல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. அதனால வேண்டி கேட்குறாரு. ஒருவேளை பிற்காலத்தில் நம்மளும் கேட்டிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு சிந்தனை இனிமேல் எல்லாத்துக்கும் வரலாம், கேட்கவும் தொடங்கலாம். இல்லை நிறைய பேர்கிட்ட வந்து கேட்டுட்டு கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நிறைய பாட்டு இதே இளையராஜா சார்கிட்ட பல படங்களில் அனுமதி பெற்று அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு போய் அவர் வழக்கு போடவே இல்லை. பணம் கேட்டாரா, வாங்கினாரா, கொடுத்தாரா, அது நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் குறைந்தபட்சம் என்னிடம் அனுமதி கேளுங்கிறார், அவ்வளவுதான்.